மம்முட்டியின் 3ஆம் பிறை வாழ்வு அனுபவங்கள் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள வேகத்தின் விலை என்ற அத்தியாயம் வாசகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட நெஞ்சை நெகிழ வைக்கும் ஒரு கட்டுரையாகும். நிஜ வாழ்க்கையில் மம்முட்டிக்கு அதிவேக கார்கள், டிரைவிங் மற்றும் ஆடம்பர வாகனங்கள் மீது இருக்கும் அளவில்லா காதல் நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த அத்தியாயம் குதிரை திறன் பற்றியோ அல்லது கார் பந்தயம் பற்றியோ பேசவில்லை. மாறாக நம் நவீன வாழ்க்கையின் வேகம் நமக்கு மிக அருகில் நடக்கும் ஆழமான மனிதநேய தருணங்களை எப்படி நம் கண்களில் இருந்து மறைத்து விடுகிறது என்பதை பற்றிய ஒரு தத்துவ சிந்தனையாகும். ஒரு நள்ளிரவில் மம்முட்டி அவர்கள் ஒரு வெறிச்சோடிய நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த போது நடந்த ஒரு நெஞ்சை உலக்கும் நிஜ வாழ்க்கை சம்பவத்தை மையமாக கொண்டது இந்த கட்டுரை. சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த மம்முட்டி இருட்டில் தவித்து கொண்டிருந்த 2 மனிதர்களை காண்கிறார். காரின் வேகத்தை குறைத்து பார்க்கும்போதுதான் ஒரு முதியவர் பிரசவ வலியால் துடித்து கொண்டிருக்கும் ஒரு இளம் கர்ப்பிணி பெண்ணுக்கு உதவி தேடி தவித்து கொண்டிருப்பதை உணர்கிறார். அவர்களிடம் எந்த வாகனமும் இல்லை. யாரும் அவர்களுக்கு உதவ காரை நிறுத்தவும் இல்லை. மம்முட்டி உடனடியாக தன் காரை நிறுத்தி தன் சொந்த வேலைகள் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அவர்களை தன் காரில் ஏற்றிக்கொள்கிறார். கார்கள் மீதான தன் வேக காதலை ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக பயன்படுத்தி அந்த நள்ளிரவில் மிக வேகமாக காரை ஓட்டி சரியான நேரத்தில் அவர்களை அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கிறார். அந்த பெண் அவசர சிகிச்சை பிரிவில் பாதுகாப்பாக அனுமதிக்கப்பட்ட பிறகு அந்த முதியவர் அளவற்ற உணர்ச்சி பெருக்கால் கண்கள் கலங்கி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். அவர் தன் பையில் இருந்து ஒரு 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து மம்முட்டியின் கைகளில் வலுக்கட்டாயமாக திணிக்கிறார். அவர் மம்முட்டியை ஒரு சினிமா சூப்பர் ஸ்டாராக பார்க்கவில்லை, ஆபத்தில் உதவிய ஒரு தெய்வமாகவே பார்த்தார். தன்னிடம் இருந்த சொற்ப பணத்தில் அந்த 2 ரூபாய் நாணயம் அவருக்கு பெரிய விஷயமாக இருந்திருக்கலாம். சினிமாவில் கோடிக்கணக்கில் சம்பாதித்து பல ஆடம்பர கார்களை வைத்திருந்தாலும் அந்த எளிய முதியவர் கொடுத்த 2 ரூபாய் நாணயமே தன் வாழ்நாளில் தான் ஈட்டிய மிக உன்னதமான மதிப்புமிக்க சொத்து என்று மம்முட்டி இதில் நெகிழ்ச்சியோடு எழுதியுள்ளார். இந்த சம்பவத்தின் மூலம் நாம் நேரம், முன்னேற்றம் மற்றும் லட்சியங்களை நோக்கிய ஓட்டத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை மம்முட்டி கேள்விக்குள்ளாக்குகிறார். வாசகர்களின் மனதில் ஆழ பதிந்த ஒரு அழகான வரியோடு இதை அவர் சுருக்கமாக கூறுகிறார். இலக்குகளை அடைவதற்கும் செல்வத்தை சேர்ப்பதற்கும் வெற்றிக்கான ஏணியில் ஏறுவதற்கும் நாம் ஓடும் வேகத்தில் சற்றே நிதானித்து நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் அன்பு காட்ட தவறிவிடுகிறோம் என்பதை அவர் விளக்குகிறார். நாம் காட்டும் இந்த அதிவேகத்திற்கான உண்மையான விலை என்னவெனில் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களின் எளிய யதார்த்தமான தேவைகளை நாம் கவனிக்காமல் தொலைத்து விடுவதுதான்.